ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஸ்பைசியான டக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் ஸ்பைசஸ் ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் பட்டை, பூ, லவங்கம், எல்லா ஸ்பைசஸும் இதில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயிலை நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் காஞ்சுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. மிளகு வெடிக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக அரைக்கிறீங்களோ டேஸ்ட்டு நல்லா வரும். இது அடுத்தது சேம் பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு இது மாதிரி நுர வர வரைக்கும் நல்லா அதை கலந்து விடுங்க. அதனால் அந்த மிளகாத்தூளோட நெடியெலாம் இல்லாமல் நல்லா ஒரு டேஸ்ட்டான கிரேவி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க டக்கோட மீட் எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா அதை வந்து வதக்குங்க. இது மாதிரி பண்ணுறதுனால அந்த ஒரு மாதிரியான மீட் ஸ்மெல் வந்து அதிகமாக ஒருத்தருக்கு பிடிக்காது, அதெல்லாம் இல்லாமல் நல்லா வரும். அரைச்சி வச்சுருக்க விழுதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லா சப்பாத்தி, சூடான இட்லி, தோசைக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.